செருப்பு வச்சு யார் மேல நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? இந்த இடத்துல தான் அவர் மேல செருப்பு வீசுனது. ஆமா, செருப்பு வீசுனா அந்த பாடி கேட செருப்பை தட்டு விட்டாங்க மேல இருக்கும்போது. அது யார் வீசுனதுனா யாராவது அதெல்லாம் பாக்கணும். லத்தி சார்ஜ் இங்க தான் நடந்துச்சு. லத்தி சார்ஜ் இங்க தான், இந்த இடம் தான் அவர் இங்கதான் பேசுனது. ஓகே, எதுக்கு நான் லத்தி சார்ஜ் சொன்னேன், என்ன காரணத்துக்காக? ஆம்புலன்ஸ் வர கை வச்சிட்டாங்க பசங்க, அதனால லத்தி சார்ஜ். என்ன முத வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க, மெயின் அதான். இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே, எல்லாம் மன்ற தலைவர் தான். அப்படி விஜய் கூட்டு வராங்க. பஸ் ஸ்லோவா நடந்தா வந்துச்சு, ரொம்ப வேகமும் கிடையாது. அங்க இருந்து போது பொறுமையா வந்தாங்க அவங்க. அது நான் நேரம் அப்படியே பொறுமையா நின்று பாத்துட்டே இருந்தோம். அந்த ஐஸ் கடையிட்டே நின்றுட்டு இருந்தாலும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இருந்திருந்தா பரவாயில்ல. பெண்களும் சாப்பிடாம பொழுதுக்கும் டான்ஸ் ஆடி இருந்தா, யாரும் தண்ணி குடிக்கிற மட்டும் டீ கடைக்கார எவ்வளவு தான் தண்ணி கொடுப்பாங்க. முத வைத்து சாப்பிடணும். 2 வீலர் போகுது, கார் நிறைய நின்னுச்சு. அப்ப எங்க நம்ம தப்பிக்க முடியும்? என்னோட கருத்து அதுதான். மனிதாவை நமக்கு இருக்கலாங்க, இது வரைக்கும் எங்கேயுமே செத்தது இல்ல. லத்தி சார்ஜ் வந்து பண்ணப்பட்டப்போ ஏதாவது சலம்பல்கள் இருந்துச்சா இந்த பகுதியில? இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். திருப்பி இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லத்தி சார்ஜ் ஒன்று மெயினா சொல்லப்படுது. அப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்னு இப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் நடத்தக்கூடிய அரசியல் தலைவருக்கு லைட் ஹவுஸ் பகுதிகளையும் பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளையும் வந்து இடங்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கிரௌடு வரும்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான குறுகலான இடங்களை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கு இடம் கொடுத்து அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கோம். எனக்கு அப்போ 48 வயசு ஆகுது. நிறைய மீட்டிங்ல அங்க பாத்துருக்கேன். எல்லா தலைவரும் அங்கதான் வந்து போட்டு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இடம் கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நம்ம போய் சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க செருப்பு வச்சு யார் மேல நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? இந்த இடத்துல தான் அவர் மேல செருப்பு வீசுனது. ஆமா, செருப்பு வீசுனா அந்த பாடி கேட செருப்பை தட்டு விட்டாங்க மேல இருக்கும்போது. அது யார் வீசுனதுனா யாராவது? அதெல்லாம் பாக்கணும். லத்தி சார்ஜ் இங்க தான் நடந்துச்சு. லத்தி சார்ஜ் இங்க தான், இந்த இடம் தான் அவர் இங்கதான் பேசுனது. ஓகே, எதுக்கு நான் லத்தி சார்ஜ் சொன்னேன், என்ன காரணத்துக்காக? ஆம்புலன்ஸ் வர கை வச்சிட்டாங்க பசங்க, அதனால லத்தி சார்ஜ். என்ன முத வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க, மெயின் அதான். இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே, எல்லாம் மன்ற தலைவர் தான். அப்படி விஜய் கூட்டு வராங்க. பஸ் ஸ்லோவா நடந்தா வந்துச்சு, ரொம்ப வேகமும் கிடையாது. அங்க இருந்து போது பொறுமையா வந்தாங்க அவங்க. அது நான் நேரம் அப்படியே பொறுமையா நின்று பாத்துட்டே இருந்தோம். அந்த ஐஸ் கடையிட்டே நின்றுட்டு இருந்தாலும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இருந்திருந்தா பரவாயில்ல. பெண்களும் சாப்பிடாம பொழுதுக்கும் டான்ஸ் ஆடி இருந்தா, யாரும் தண்ணி குடிக்கிற மட்டும் டீ கடைக்கார எவ்வளவு தான் தண்ணி கொடுப்பாங்க. முத வைத்து சாப்பிடணும். 2 வீலர் போகுது, கார் நிறைய நின்னுச்சு. அப்ப எங்க நம்ம தப்பிக்க முடியும்? என்னோட கருத்து அதுதான். மனிதாவை நமக்கு இருக்கலாங்க, இது வரைக்கும் எங்கேயுமே செத்தது இல்ல. லத்தி சார்ஜ் வந்து பண்ணப்பட்டப்போ ஏதாவது சலம்பல்கள் இருந்துச்சா இந்த பகுதியில? இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். திருப்பி இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லத்தி சார்ஜ் ஒன்று மெயினா சொல்லப்படுது. அப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்னு இப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் நடத்தக்கூடிய அரசியல் தலைவருக்கு லைட் ஹவுஸ் பகுதிகளையும் பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளையும் வந்து இடங்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கிரௌடு வரும்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான குறுகலான இடங்களை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கு இடம் கொடுத்து அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கோம். எனக்கு அப்போ 48 வயசு ஆகுது. நிறைய மீட்டிங்ல அங்க பாத்துருக்கேன். எல்லா தலைவரும் அங்கதான் வந்து போட்டு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இடம் கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நம்ம போய் சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க